சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. எடப்பாடி காலில் கூட விழுகிறோம், அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணி கதறி இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான காணொலி. அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் வருவாரா? ஓ பன்னீர்செல்வத்துடன் வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோர் அணியில் இடம் பெறுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன மாதிரியான எடப்பாடி நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணி ஒரு பக்கம் கதறி கொண்டிருக்கிறது. ஏன்னா எல்லாருமே கைவிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து அதிமுகலேருந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாஜக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருந்தது. ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அவருடைய அணி நபர்களுக்கும் ஆதரவாக இருந்தது. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓ பன்னீர்செல்வத்தை நிராகரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வேற வழியே கிடையாது, எப்படியாவது அதிமுகவில் இணைந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வத்துடைய அணி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி நிர்வாகி கூட்டம் நடைபெற்றது. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் அணி நிர்வாகி பார்த்தீங்கன்னா ரஞ்சித் குமார் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதுமாக நாங்கள் போராடி விட்டோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் யார் யாரை பார்க்கணுமோ அவங்களாம் நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் மாறவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் மாறணும்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 3 எழுத்து கொண்ட கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அணியை உங்கள் கூட சேர்த்துக்கங்க, அதிமுகவில் இணைத்துக்குங்க, அதாவது அதிமுகவில் சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரஞ்சித் குமார் அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலில் கூட விட தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணி நிர்வாகி ரஞ்சித் குமார் அவர்கள் இது மாதிரி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்து நம்ம ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் முன்பு பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும், அதிமுகவில் தங்களை இணைத்து கொண்டால் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது, எந்த ஒரு பதவியும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கா. மேலும் பார்த்தீங்கன்னா தளபதி, அதாவது பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறாரு. கட்சி தொடங்கி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், கொள்கையும் கோட்பாடும் நன்றாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிறந்த முறையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஒரு மறைமுகமான கூட்டணி பேச்சுவார்த்தையாக கூட இருக்கலாம். சரிங்களா? இப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடியுடன் இணைவதற்கு பார்த்தீங்கன்னா தூது அனுப்பிவிட்டு இருக்கிறார். சரிங்களா? இதுதான் ஒரு தூதாக பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கிறாரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அதிமுகவில் இணைத்துக் கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் இணைத்து கொண்டால் நன்றாக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கூடுதல் பலத்தை நம்ம ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறார், அவர் என்ன மாதிரியான பதிலை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மைகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.